ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் எடப்பாடி பழனிசாமிற்கு கதரும் விதமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். இன்னும் 2 மாதங்களே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எத்தனை சீட், என்னென்ன தொகுதிகள் பாஜக ஒதுக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது மிக மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் 2 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் தொடர்பாக ஆதரவாளர்களுடன் தன்னுடைய ஆலோசனை நடத்தியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பிறகு தங்கள் அணி சார்பில் போட்டியிட விருப்பமளிப்பவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருந்தன. தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர்கள் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 10,000 ரூபாய் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், விண்ணப்பத்தின் நபர்களின் மாலை 6 மணி முதல் நேர்காணல் நடைபெறும் என்றும் கூறி பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவையும் அமைத்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில்தான் குழுவில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே.டி. பிரபாகரன், தருமகுபா கிருஷ்ணன், புகழேந்தி, மருது அழகுராஜன் ஆகியோர் இடம் பிடித்து உள்ளனர். இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர்களுக்கு நேரடியான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சுமார் 7 தொகுதிகள் பாஜக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கின்றன. ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முற்றிலுமாக அதிமுகவில் முடக்குவதற்கான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் செய்து வருகிறார். மறுபக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலையில் அதிமுகவின் நிர்வாகிகள் இருப்பதால் தற்பொழுது குஷியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார் என்று நாம் கூறலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் மீண்டும் தேனி தொகுதியில் அவரது மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவார். இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே கூறியுள்ளனர் அவரது ஆதரவாளர்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் பாஜக தான் பெரும்பான்மையுடன் வெற்றியடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் அவர்கள் மத்திய அமைச்சராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் முதல் முறையாக தாமரை சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் போட்டியிடுவதால் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் தற்பொழுது அதிகமாகி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 5வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். வருகை தரும் பொழுது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் அனைவரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்றே நாம் கூறலாம். இவரது கடைசி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பற்றியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்.